மகாபாரத யுத்தத்தின் 15ஆம் நாள் போர். குரு துரோணர் கடுமையாக போர் புரிந்து கொண்டிருந்தார். இதனை கண்ட கண்ணன் அறவழியில் சென்றால் துரோணரை கொல்ல முடியாது என்று உணர்ந்தான். எனவே கண்ணன் பீமனை அழைத்து மாளவ தேசத்து அரசனுடைய யானையை கொல்ல சொன்னார். ஏனென்றால் மாளவ தேசத்து மன்னனின் யானையின் பெயரும் துரோணரின் மகன் பெயரும் ஒன்றேயாகும். பீமனும் அவ்வாறே மாளவ தேசத்து அரசனுடைய யானையை கொல்ல சென்றான். அப்போது கண்ணன் தருமர் இருந்த இடத்திற்கு சென்று, தருமா, நான் இப்போது கூறப்போவது உன் மனதிற்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் நீ அதை செய்துதான் ஆக வேண்டும் என்றார். அதே சமயம் பீமன் மாளவ தேசத்து அரசனின் யானையை கொன்று அஸ்வதாமனை கொன்றுவிட்டேன் என கத்தினான். திருஷ்டதுய்மனுடன் போர் செய்து கொண்டிருந்த துரோணர் காதில் இது விழுந்ததும் ஒரு கணம் திகைத்து நின்றார். பின்பு மனம் தெளிந்து அச்செய்தி பொய்யாக இருக்கும் என்று எண்ணினார். எனினும் உண்மையில் மகன் கொல்லப்பட்டானா என்ற எண்ணம் உள் மனதை வாட்ட சத்தியம் பேசும் தருமரிடம் கேட்டால் உண்மை தெரியும் என்று அவரை அணுகினார் துரோணர். இதற்கிடையே ஒரு நன்மையின் பொருட்டு பொய் சொல்லுமாறு தருமனிடம் கூறினார் கண்ணன். தருமர் மறுத்தார். அஸ்வத்தாமன் என்ற யானை இறந்தது, உண்மைதானே? அதையாவது கூறு என்று கண்ணன் வற்புறுத்த தருமனும் சரியென அதை கூற முற்பட்ட போது அஸ்வதாமன் இறந்தான் என்ற செய்தி மட்டும் காதில் விழுமாறும் மற்றவை விழாதவாறு தன் சங்கை எடுத்து முழங்கினார். மகன் இறந்தான் என்ற செய்தியை கேட்டதும் துரோணர் ஆயுதங்களை தூக்கி எறிந்துவிட்டு தியானத்தில் ஆழ்ந்தார். இதுதான் சமயம் என்று திருஷ்டத்துய்மன் வாள் கொண்டு அவரது தலையை கொய்தான்.